பெருமானோட திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டிற்குரிய அடியார் திருவடிகளையும் நம்முடைய மனம் மெய் மொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு அடிய அன்புடன் அர்ப்பணம் செய்து, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் இரு இன்னுரை தானே என்பார் திருமந்திரத்திலே. அப்படி அறத்தை நான்காக நமக்கு வகுத்து தந்த நமது கருமூலம் அழிக்க வந்த திருமூல நாயனாருடைய பொன்னார் திருவடிகளையும், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரணாமம் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே என்பார் நமது நாவுக்கரச பெருந்தகை. அப்பேற்பட்ட நாவுக்கு அரையன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை பாடியவர் என்கின்ற நமது அப்பரடிகளுடைய பொன்னார் திருவடிகளுடைய வாக்கிற்கிணங்க நம்மளுடைய மாணிக்கவாச பெருமந்தகையும் அற்புதமாக சொல்லியிருப்பார். அப்படி யானையோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் என்கின்ற வார்த்தையும், நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வண்ணமாக இறைவா மற்ற பற்றனக்கின்றி திருநாமமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாம் தன்மை வந்து எய்தினேன், அப்படி நற்றவர் அப்படிப்பட்ட நமச்சிவாயத்தை நான் மறவானே என்று சொல்வார் அந்த பதிகத்தில். அப்படி இறைவனுடைய திருநாமத்தை நாம் எல்லாம் சொல்லி கடை தேர்வதற்காக தான் இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மானுட பிறவிதானும் வகுத்ததோர் இறைவனுக்கு ஆணைந்து ஆட்டுவதற்காக அன்றோ. மானுட பிறவிதானம் வகுத்ததோர் நம்மளுடைய இறைவனாகிய சிவபெருமானுக்கு ஆணைந்து ஆட்டுவதற்காக அன்றோ. அப்படி நம்மளுடைய பிறவி என்பது எதற்கு சுவாமி கொடுத்துருக்காரு சொன்னால், இறைவனை வழிபாடு செய்வது. அப்படி மிகப்பெரிய சங்காரகாரனாகிய சிவபெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஞான சபை இங்கே திருவடிகள் இப்படிப்பட்ட திருவருளாலும் குருவருளாலும் இப்படிப்பட்ட ஞான சபை இங்கே கூடியிருக்கின்றது. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பொன்னான திருநாளினை சுவாமி நமக்கெல்லாம் இறைவனை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக எம்முடைய குருநாதருடைய திருவடிகளையும் இறைவனுடைய திருவடிகளையும் மீண்டும் ஒரு கணம் நம்முடைய மொழிகளாலே அடியன் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். மீண்டும் இங்கு வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய ஆத்ம வணக்கங்களை மிக பணியோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும் என்று எம்முடைய குருநாதருடைய மாணிக்கவாசகர் பொன்னார் திருவடிகளை என்னுடைய ஆத்மார்த்த நாதராகிய சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் நாம் ஒரு கணம் வணங்கி, இப்படிப்பட்ட தேனினும் இனிய திருவாசகத்தினை நாம் எல்லாம் தொடர்ந்து படித்து வந்தோம். அதனிலே இன்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இரண்டாம் பதிகத்தினை நாம் சென்று சிந்திக்க இருக்கின்றோம். வரலாற்று முறையிலே நாம் பதிகத்தினை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற பகுதியிலே, அதாவது பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உமக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்கின்றார். அதனால அடியார் பெருமக்கள இப்பேற்பட்ட ஒரு ஞான சபை நமக்கு கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் பெற்ற பெரும் பாக்கியம் இதெல்லாமே. ஆமாம், அதனால அடியார் பெருமக்கள் எல்லாரும் மன நிறைவும் நம்ம சுந்தரமூர்த்தினர் வாழ்க்கை வரலாறு கேட்கும் போது இன்பமும், இந்த சுந்தரமூர்த்தினர் வாழ்க்கை வரலாறு முடியும் போது அதே போல் வெள்ளை யானையும் வந்துட்டா நல்லா தான் இருக்கும். அதனாலே ஆமாம், இவனே செய்ய சொல்கிறாரு, வெள்ளை யானை வந்துட்டா நையா பண்ணுறது. ஆமாம், இப்போ தான் வீடு வேற, வீட்டுக்கு லோன்லாம் போட்டுக்கிறோம், நையா பண்ணுறது. அதனால சந்தோஷத்துக்கு தானே ஆன்மீகத்துக்கு வரோம். ஆன்மீகத்துக்கு வந்துட்டு ஏன் கவலை பண்ணணும்? நம்ம சந்தோஷப்படுத்து தான் ஆன்மீகத்துக்கு வரோம். வாழ்தலே வழிபாடு, வாழ்வதற்கான வழிபாடு. சிவபெருமானை கும்பிட்றாருப்பா, ஆமாம், கொட்டர் உத்திராட்செல்லாம் போட்டாச்சு, விபூதி வச்சாச்சு, அதனால் குடும்பத்துலேருந்து தள்ளி மனைவி பக்கத்தில் எடைய போ, அதுக்கெல்லாம் சொல்வது சைவம் இல்லை. சைவம் அதுக்காக சொல்லியிருக்குது. அதான் சைவம் என்பது இல்லறமே நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஏங்க இந்தமாரி புதுசாக இங்கே ஒரு இது என்ன தந்துடுறாங்க, இப்போ இங்கே வந்து ஒரு கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்துருக்குறாங்க.
வாங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம். மனைவி கூப்பிடும். உடனே சாமி கும்பிட்றோம் நம்மளுக்கு பற்று இருக்கலாமோ போயடி அப்படின்னா இல்லைறோம். ஆமாம், கசந்து போயிடும். உடனே வந்து அவங்க சொல்லுவாங்க, குழந்தை வரும், அப்பா அப்பா என்னப்பா தீபாவளி வருது, பட்டாசு வாங்க, துணி வாங்க, சுவாமி கும்பிட்றோம்டா நமக்கு பற்று இருக்கக்கூடாது அப்படின்னா குழந்தை என்ன பண்ணுறான், சிவபெருமான வெறுக்க ஆரம்பிச்சிடும். சரி, நம்மள அடியனோட சத்சங்கத்தில் அங்கே வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. 10 மோந்திரம் கூட எடுத்து போட்டுருந்தோம். இது இன்னும் நம்ம சத்சங்கம் ஏதோ எனக்கு பெருமான் ஊற்றி இருக்குது என்னன்னு சொன்னால், சைவம் அதெல்லாம் சொல்லலை. சைவம் வந்து நீ பற்று விட்டுடணும், உன்னை வந்து திறந்துடணும் சொல்ல. பற்று விடுவதுன்றது தப்பாக புரிஞ்சுக்கிறான். பற்று விடுவதுன்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய ஆசையை திறக்கணும் ஒழிய பொருளை பயன்படுத்துவது வேற, ஆசையை ஒழிக்கிறது வேற. பயன்படுத்திக்கணும். ஒரு நகை போட்டுங்க, மனைவி இருந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழுங்க, மனைவி வெளியிட்டு போங்க, தேட்டருலாம் கூட போகலாம், எந்த தப்பு எதுவுமே தப்பு கிடையாது. என்னை பொறுத்தளவு எப்படி இருக்கணும் ஒரு அடியார்னு சொன்னால், எல்லாம் இறைவன் செயல். இப்போ தேட்டருக்கு போகிறோமா, பெருமானோட திருவருளால். இப்போ ஒரு மனைவிக்கு இப்போ நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற ஒரு புடவை எடுத்து கொடுக்குன்னா பெருமான் திருவருள் அந்த சொல்லணும், பெருமான் திருவருளால் இது கட்சி இது கட்டிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஒரு கணத்தில் கூட நம்மளோட தனி முனைப்பை தான் காட்டக்கூடாது. இதுதான் செய்வோம் சொல்லணும். இதுவும் காட்டுறியா, அதுவும் தப்பு இல்லை, அதையும் செய்வோம் தப்பு சொல்ல. காட்டினா வேற ஒன்றும் இல்லை, மீண்டும் ஒரு பிறப்பு வந்துடும். எதுவுமே நம்மளோட அத்தாரிட்டி வச்சுக்கூடாது. எதுவுமே என்னது, எல்லாத்தையும் நம்ம சைன் இருக்கக்கூடாது. யார் சைன் இருக்கணும்? ஆமாம், பரமேஸ்வரர் சைன் இருக்கணும். ஆனால் ஐயா நினச்சிக்காதீங்க, அவரோட சைன் இருக்கணும். யார் சைன் இருக்கணும்? பரமேஸ்வரர். பரம்னு சொன்னால் வெளின்னு அர்த்தம். பரம்னா எல்லாமே கடந்தது, அதான் பரம்பொருள், பரம்பொருளே. அப்படி பரசிவன், பரசிவத்திலேருந்து வெளியே வந்தது பராசக்தி, அதுலேருந்து வந்தது ஆதிசிவன், ஆதிசிவன்லேருந்து வந்தது ஆதிசக்தி, ஆதிசக்தியிலேருந்து வந்தது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியா. தத்துவங்கள் பிறக்கும் போது நம்ம தத்துவம் படிக்கும் போது தனியாக படிப்போம், உண்மை விளக்கம் படிக்கும் போது தத்துவம் இருக்கிறதுல பரசிவம். சிவம்னால என்ன? பரசிவம். பரசிவத்திலேருந்து வெளியே வந்தது பராசக்தி, பராசக்தியிலேருந்து வெளியே வந்தது ஆதிசிவன், ஆதிசக்தி, ஆதிசக்தி. அப்படி ஆதிசிவன்லேருந்து வெளியே வந்தது சிவம், சிவத்திலேருந்து சக்தி, சக்தியிலேருந்து சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, சுத்த வித்தையிலேருந்து வந்தது பிரம்மன், விஷ்ணு, அப்புறம் வந்து ஆமாம் உருத்திரன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு நவதரு பேதம். இதான் நவதரு பேதம்னா மந்திராதீங்க. நவதரு பேதம்னா நாதம், விந்து, சிவம், சக்தி, இது 4 அருவம். சதாசிவம் நம்ம பக்கத்தில் லிங்க வடிவம், இது 5. இது வந்து பார்த்திங்கன்னா அருவுருவம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரமன், விஷ்ணு, உருதிரன், மகேஸ்வரம், மகேஸ்வரம். இது 4 பார்த்தீங்கன்னா உருவத்திருமேனி. அதனால இதான் நவதரு பேதம்னு சொல்லுவாங்க. நவதரு பேதம்னா நவனா 9 வகையான கடவுள்கள் இவங்க தான். இந்த 9 கடவுள் எங்கே இருக்கிறாங்க? லிங்கத்துல இருக்கிறாங்க. இந்த நவதரு பேதமும் அந்த பானம் இருக்குது பாருங்க, லிங்கம், அந்த பானத்திலே இந்த 9மே அடக்கும். இதெல்லாம் போ சிவலிங்கத்தை கும்பிட்டா நீங்கள் இத்தனை சாமி உள்ள இருக்குது பாருங்க. இது சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4 சேர்ந்தது எதுன்னா அந்த லிங்கம், அந்த பான வடிவம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தது அவ பிரம்மர், அவ அப்படியே வரும் பாருங்க. மகேஸ்வரம், சதாசிவன்றது மொத்த வடி. இப்போ நான் சொல்றது நல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த லிங்க பானம் இருக்குதா, குழம்பு லிங்கம் இருக்குதுல்ல, அந்த லிங்க குழையுமா இருக்குதுங்களா, அதில் சிவம், சக்தி, நாதம், விந்து. அந்த கீழே இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுற பாகம் வந்து பார்த்தீங்களா, அது மகேஸ்வரம். அது எதுங்க? மகேஸ்வரம். அது கீழே இருக்கிறது உருதிரன், அது கீழே இருக்கிறது விஷ்ணு, கீழே இருக்கிறது பிரம்மன் பாகம். இப்படிதான் அந்த பாகம் வந்து அப்படியே ஒன்று பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த லிங்கத்துக்கு கீழே உள்ள ஒன்று இருக்கும், தனியாக பானம் பிரிக்கும். லிங்கத்தை நீங்கள் சில பிரதிஷ்டை பண்ணும்போது வந்தீங்களான்னு தெரியல, ஆவுளி தனியாக தனியாக லிங்கம் மட்டும் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அறுகோணத்தில் இருக்கும், கீழே வந்து சதுரத்தில் இருக்கும். லிங்க பாகமே 3 பிரிப்பாங்க. மேலே உருத்திர பாகம்,
விஷ்ணு பாகம் பிரம்ம பாகம் இருப்பாங்க. இது உள்ள சூட்சமாக வெளியே பார்க்கறது, இது உள்ளுக்குள்ள நான் சொல்றது சூட்சமாக இருக்குது. அப்போ இது மொத்தமாக சேர்ந்த வடிவம் எதுனா சதாசிவம். சேர்த்தீங்கன்னா 9 வந்து சதாசிவத்தை மொத்தமாக அது லிங்க வடிவம். இது மறந்துடாதீங்க. சரி, அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சுவாமி லிங்கத்தில் இது நவதரு வேதங்கள் என்று சொல்லக்கூடியது. அதனால அப்போ ஒரு லிங்க திருமேனி வழிபாடு செய்தால் எல்லாமே நம்ம இங்கே இருந்துனே பாருங்கள், நம்ம அம்பாவை கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே அவர் ஒருத்தர் கும்பிடல எல்லாமே கும்பிட்டா மாதிரி தான் அப்படின்ட்டு நம்ம அடியால் புரிஞ்சுக்கணும். லிங்க திருமேனியிலே எல்லா சுவாமியும் அடக்கமாக இருக்கின்றது என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லிங்கத்தை வழிபாடு செய்தாலே அனைத்து தெய்வங்களும் அது உள்ளே இருக்கிறதா அர்த்தம். இதுவே நம்ம பல பேருக்கு புரிவதில்லை. ஒரு லிங்க திருமேனி வழிபாடு பண்ணாலே சகல தெய்வங்களும் வழிபாடு செய்ய. பிரம்மதேவர் அங்கேருந்து அங்கே யார் இருப்பா? கலைவாணி அங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய விஷ்ணு அங்கே இருக்கிறாருன்னா அங்கே லக்ஷ்மியாக இருப்பாங்க. உருதன் அங்கே இருக்கிறாருன்னா அங்கே உமையவளும் இருப்பாங்க. யாரு? நம்ம காளி அங்கே அமர்ந்துருவாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளுடைய மகேஸ்வரன் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஏற்ற தெய்வம். அங்கேயே சிவம் இருக்குது, சக்தி இருக்குது, நாகம் விந்து இருக்குது. அதனால அந்த ஒரு லிங்கத்தில் ஒரு பல கோடி பிறப்புல செய்த தவம் தான் ஒரு லிங்க தரிசனம். இது எல்லாரும் மறந்துடாதீங்க. ஒரு லிங்கத்தை கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணுறோன்னா பல கோடி பிறப்புல புண்ணியம் பண்ணிடணுங்க. ஒரு பிறப்புல பல கோடி பிறப்பு அந்த லிங்க தரிசனம் பெறுவது. நம்மளாம் இன்னைக்கு சுவாமியோட தரிசனம் கிடைக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக பல கோடி பிறப்பு தவம் பண்ணியிருக்கோம். நினைப்பீங்கன்னா பல கோடி பிறப்பு எடுத்துருனான்ட்டு, அதுவே கம்மி தான். சொல்றாரு, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் போங்க அப்படின்ட்டு. 7 கடல் மணலை கூட எண்ணி சொல்லிடலாம் ஐயா, சொல்லிடலாம். எதை சொல்ல முடியாது? மாலாது பிறப்பு ஆகியது அப்படின்னு சொல்லி நேர தாமதம் செய்யாமல் நேரத்தின் நன்மை கருதி நாம் திருத்துறையூர் என்கின்ற ஸ்தலத்திற்கு வருகின்றோம். சென்ற பதிகத்திலே இது வரலாற்று முறையிலே 2வது பதிகம் திருத்துறையூர். அதாவது சுவாமி பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படிப்பட்ட திருவெண்ணை நல்லூரிலே சுவாமி வந்து தடுத்தாட்கொண்டு பித்தா பிறை சூடி என்கின்ற பதிகத்தினை பாடி அருளுகின்றார். அதனை தொடர்ந்து திருத்துறையூர் என்கின்ற ஸ்தல அது அப்படிப்பட்ட ஸ்தல யாத்திரையை மேற்கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அந்த தலம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, கடலூரிலிருந்து விழுப்புரம் செல்லும் வழியில 2 கிலோமீட்டர் உள்ள திருத்தலூர் என்கின்ற இடத்துல இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா கடலூரிலிருந்து விழுப்புரம். ஆமாம், இதுதான் பன்ருட்டிக்கு வடமேற்கு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பன்ருட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் வடமேற்குல. ஞாபகம் வச்சுங்க, என்ன நீங்கள் போனால் உனக்கு உதவும். தல சிறப்பு பார்த்தீங்கன்னா, சந்தான ஆச்சாரியர்கள் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியர் அவதரித்த திருத்தலம். சென்றது பார்த்தீங்கன்னா மெய்கண்ட தேவர் அவதரித்த தலம். இந்த திருத்துறையூர் பார்த்தீங்கன்னா அருளந்தி சிவம் அவதரித்த தலம். இந்த திருத்துறையூர் இந்த ஊர்ல அருளந்தி சிவாச்சாரியர் அவதாரம் செய்கின்றார், திரு அவதாரம் செய்கின்றார். ஆமா, திருத்துறையூர். ஆமா, திருவெண்ணை நல்லூர்ன்றது வந்து நம்மளுடைய மெய்கண்ட தேவர். பார்த்தீங்கன்னா திருத்துறையூர்ல, ஆமா திருத்துறையூர்ல பாருங்க இந்த பதிக வரலாறு பாருங்க. சுந்தரர் திருவெண்ணை நல்லூர் பெருமானை வணங்கிய பின்னர் தமக்கு தவநெறியை தந்தருளுமாறு வேண்டி பாடி அருளியது. தவநெறி சுவாமி தவமே பூரீந்தில தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேன். தவமே பூரீந்தில தன்மலரிட்டு முட்டாதிரைஞ்சேன். அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு பரம்பரனேன்னு. தவமே புரிந்திலன் தன்மலர் முட்டிட்டாது அறிஞ்சே. அப்படி தவம் தான். தவம்ன்றது சொன்னா இறைவனை வழிபாடு செய்வது தான் தவம். அப்போ அந்த
தவன்றது தவனா உடனே நம்ம காவி கட்டின்னு காட்டுக்கு எங்கேயோ போகிறோன்னு நினச்சிடக்கூடாது. தவனா ஏன் காட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தவன்றது நம்ம தப்பாக புரிஞ்சுன்னுக்குறோம். அப்படி போனால் தான் தவமானு கேட்டால் இல்லை. அப்படி இல்லறத்துல இருந்துன்னே சுவாமி தவம்னா என்னங்க தவம்? ஒரே வார்த்தை சொன்னால் யுவனேஸ்வரர் சொல்கிறத மறக்காதீங்க. தவனா எது தவம்னு சொன்னீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்கிறோமா, தவனா எது தவங்கய்யா? சிவபெருமான வழிபாடு செய்கிறதே தவம் தான். அது என்ன, நான் என்ன மட்டும் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சுவாமிக்கு நீரும் பூவும் வச்சாலே அது தவம் தான். எது? நீரும் பூ. அதான் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. பூவும் நீரும் சுவாமிக்கு வைத்தாலே நமக்கு என்ன வந்து சேர்ந்துருங்க? புண்ணியம் வந்து அதான் தவம். தவம்னு சொன்னாலே பூவும் நீரும். அதான் புண்ணியம் செய்வாருக்கே பூ உண்டு நீர் உண்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அதான் சொல்ற பாருங்க, தமக்கு தவ நெறியை தந்தருளுமாறு வேண்டி பாடி அருளி திருப்பதிகம். எங்க? திருத்துறையூர் என்கின்ற ஸ்தலத்திலே அருளி செய்திருக்கின்றார். எடுத்துங்க. இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா துறையூர் நாதர், இறைவி பூங்கோதை நாயகி, பண் தக்கராகம், தீர்த்தம் வந்து பெண்ணையாறு. பெண்ணையாறு என்கின்ற தீர்த்தம் அங்கே ஓடுது. அங்கே ஓடக்கூடிய தீர்த்தம் வந்து பெண்ணையாறு. அதை போன வாட்டி அங்கேருந்து பக்கம்தான். திருவெண்ணைநல்லூர் இது ரொம்ப இடைப்பட்ட, ரொம்ப தொலைவு இல்லை, அங்கேருந்து பக்க ஸ்தலம் தான். அதான் பெண்ணையாறு அங்கேயே ஓடுது பாருங்க. சரி, திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க. மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார கோணந்தெற்றியோ பெண்ணை வட பால் கலையார் அல்குட்கண் நீயராடும் துறையோர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே. தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியேன்னு படிது. பெருமானே, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே. உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறிய. தவ நெறியிலே இருக்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் சுவாமி. இறைவா, இப்பேற்பட்ட மாயை வாழ்க்கையிலே நான் பிறந்து மாள்வதற்காகத்தான் நான் பிறவி எடுத்தேனோ பெருமானே. இப்பேற்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு உவர்ப்பு வர வேண்டாமா? அப்படி மண் பெண் பொன் என்கின்ற மூவாசையிலே அடியேன் சுழன்று கொண்டிருக்கின்றன பெருமானே. இப்பேற்பட்ட உன் மீது நான் இச்சை கொள்ளக்கூடிய காலம் எக்காலம் என்று சொல்கின்றார். அப்பேற்பட்ட மலையார் அருவி திரள்மாமணி உந்தி. பெருமானே, இந்த பதிகத்துக்கு பொருள் பாருங்க. மலைகளில் பொருந்தியுள்ள அருவி கூட்டங்கள் பெரிய மணித்திரள்களை கொண்டு வந்து எரியும் ஒப்பற்ற பெண்ணையாற்றின் வடபால் மேகலை அணிய பெற்ற அல்குலை கொண்டு இளம் பெண்கள் நீராடும் துறையுள் சூழ்ந்த திருத்துறையூரில் எழுந்தருளிய தலைவனே, உன்னை அடைதற்குரிய தவநெறியை உன்னிடம் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்கிறேன். இந்த முதல் வரியை சொல்வா. மலையார் அருவித்திரள் மாமணி உந்தி. மலையார் அருவி என்று சொன்னால் அந்த மலையில இருந்தானே ஆறு வருது. அந்த ஆறு வரி அந்த திரள் மாமணி உந்தி. உந்தினா தள்ளுது. உந்தி தள்ளு, உந்தி தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. வரல இந்த இது உந்தினோடனே உந்தி பற பதினாம் வருதா? அப்படி வரணும். ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம திருவாசகத்து போது பாருங்க. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்போரம் உந்தி பெற அப்படின்னு உந்தி பற. ஒரு கூடன் வெந்தவாறு உந்தி பற அப்படின்னு மாணிக்கவாசகம் பாடிது. உந்தி பற. இது திரு உந்தியார்னு ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் திரு உந்தியார் அப்படின்னு ஒரு இதை பதிக்கும் போது அடியனுக்கு அது சொல்லணும்னு மனசில் வந்தது. அதான் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் முதலாய நூல் எதுனா திரு உந்தியார். அதிலே உந்திப்பரம் தான் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். ஆமாம், திருக்கடவுர் உய்யவந்த தேவனார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். இது 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படி திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் திருவுந்தியார். அவருடைய மாணவர் தான் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருக்களிற்றுப்படியார். இதெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் ஞாபகம் வச்சுங்க சொல்ல. சரி,
அப்ப அந்த ஏன் சொன்னா சாத்திரத்துல அந்த அந்த நூல்ல பாத்தீங்கன்னா உந்தி பறை அப்படி பறைன்ற மாதிரி தான் உந்தின்னு வரும். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கே பெரிய தவம் பண்ணிடுவோம். ஆமா, அதெல்லாம் சும்மா இருக்கும்போது பெரிய செல்வம் இதெல்லாம். ஆமா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வந்து சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் திருமுறைகளையும் ஓதிக்கணும். என்னையா இதெல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாயா, படிச்சுட்டே தான் இருக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்? உயிரோடு இருக்கணும், படிச்சுன்னு தான் இருக்கணும். ஏன் படிக்கணும்? அதான் நான் பக்குவப்பட்டனே போதாதானா? ஒரு வாட்டி குளிச்சுட்டா உடம்பு போதுமா? 2 நாள் குளிக்கலாம் பக்கத்துல. அப்ப என்ன தெரியுது? உடல் மலம் கழினோன்னு நம்ம நீர் ஊற்றுறோம். ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆணவ மலம் தெரியணும்னா இந்த தண்ணியை ஊற்றணும். இது வெளிப்புறம், அது அகம் சுத்தமாகணும்னா அதை சொல்றாரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். யுவனேஷ் ஐயாவே 2ஆ பேசுறாரு. ஒரு நாள் என்ன சொல்றாரு? ரொம்ப படிச்சுக்கினே இருக்கக்கூடாது, படிப்புக்கு 2 உண்டுன்றாப்புல. ஒரு நாள் என்ன சொல்றாரு? படிச்சுக்கினே இருக்கணுன்றாப்புலன்னா இது 2 அர்த்தம் இருக்குது. படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, படிப்புக்கு 2 இருக்கணும்னு ஏன் சொன்னா, அறிவுக்கு ஒரு முடிவு வரணும். தேடுதல் இருக்கக்கூடாதுன்றதான் நான் முதல் சொன்ன தத்துவத்துக்கு பொருள். அதாவது சரி தேடிக்கினே இருப்பான், அந்த என்ன வராது, முடிவு வராது. அந்த முடிவு வரணும். நூலுக்கு ஒரு முடிவு வரணுமா வேண்டாமா? அந்த முடிவு தான் முதல் சொன்ன பொருள். 2வது சொன்ன பொருள் என்னன்னா, படித்து கொண்டே இருப்பது, அதை அனுபவித்து கொண்டே இருப்பது. இட்லி தோசை தான் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். வெறுப்பு வந்து தூக்கிய போடுறோம் இல்லையே, சட்னி தானே மாத்துறோம். ஒரு நாள் தேங்காய், வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு 7 சட்னி வச்சுக்கிறோமா இல்லையா? புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஆமாம், தேங்காய் சட்னிலையும் பாருங்கள், தேங்காய் அதிகமாக போட்டுனா கோவம் வரும். ஆமாம், உடச்சக்கல சட்னி நல்லா அடிச்சு சாப்பிட்றோம். ஆமாம், கொத்தமல்லி சட்னி, ஆனியன் சட்னி, சட்னிக்கு குறை. யூடியூப்பில் சும்மா அப்படி போட்டோன்னு சொன்னால் 30 டைப்ஸ் வருது. எது சட்னி அரைக்கிறது பாருங்க. ஆமாம், என்ன பார்த்தாலும் நம்ம வீட்டு லேடிஸு 3 தவிர வேறு எதாவது அரைக்கிறதில்லை. சிவாய் நம்ம பாருங்க, மலையார் அருவி திரள்மாமணி உந்தி இப்படி பாருங்க. அப்படி அந்த அந்த ஆறு பாருங்க, பல வைடூரியங்கள் எல்லாம் அடிச்சுன்னு வந்தான். நம்ம ஆத்துலயே அப்படிதான் போய் குளிச்சோம். வைரம் வரலன்னா கூட தண்ணி சுத்தமாண்டா பரவாயில்ல, செருப்பு வருது, லுங்கி வருது. நம்ம ஆத்துக்கெல்லாம் போனோம். குளையார் கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடப்பால். குளையார் கொணர்ந்தெற்றி ஓர் பெண்ணை வடப்பால். அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெண்ணை ஆற்றின் வடபாலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானே, கலையார் அல்குல் கண்ணியர் ஆடும் துறையூர். அப்பேற்பட்ட கலையார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மேகலை அணிய பெற்ற அல்குகளை கொண்ட இளம் பெண்கள் நீராடும் துறை. அப்படிப்பட்ட அந்த குளத்துல யாரு? அழகிய கலையார், கலைகளிலே மிகுந்த அல்குட் கண்ணியர் ஆடும் துறையூர். தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறி. என்ன சொல்றாரு பாருங்க, கண்ணியர் வந்து ஒரு நீர்ல ஆடுறாங்கன்னு சொன்னா சும்மா போய் ஒரு கண்ணியர் சொல்றாரு, மங்கையர் சொல்ல. மங்கையர்னா திருமணமானவர்கள், கண்ணியர்னா திருமணம் ஆகாது. அப்படி கண்ணிய ஒரு பெண்ணு தைரியமா சென்று ஒரு ஆற்றுல நீர் ஆடுதுன்னு சொன்னா அங்க என்ன இருக்கணும்? சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லாம சொல்லிக்கின்ற கண்ணீர் ஆடின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்கே கூட ஆடவரோட ஒழுக்கம் எப்பேற்பட்ட ஒழுக்கமாக இருப்பாங்க. அங்க ஒரு ஆடவர் கூட அப்ப இங்க இல்லை. அந்த ஒழுக்க நெறிய ஒரு வரியில இருக்கிற. இதெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சொல்லுவாருங்க, அவர் எல்லாமே சொல்லுவாரு. நம்ம தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒழுக்க நெறிய. அப்பேற்பட்ட ஒழுக்க நெறியை கொண்ட ஒரு திருத்துறையூர்னு தன்னோட பாட்டில் ஆழமான கருத்து அளிக்கிறார். பாருங்க, இது ஏன் சொல்லணும், சும்மா சொல்லிட்டு போயிடலாம்ல. கலையார் அல்குல் கண்ணியர் ஆடும் துறையூர். அப்ப கண்ணியர் ஆடுகின்றார்கள் சொன்னால் ஒரு பெண்கள் ஆடுனா சொன்னா பெண்கள் சாதா ஆட முடியாது. ஆமா, நம்மளால இப்ப சும்மாவே ஆமா பைனாக்குலர் யூஸ் பண்றான். அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஒரு ஒரு ஒழுக்க நெறியோட அந்த ஆடவர்கள் இருக்கின்றார்களே என்று அந்த தல சிறப்பினை சொல்கின்றார் திருத்துறையூர். மத்தம் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. அப்ப ஆடும் துறையூர், தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, எனக்கு தவத்தை கூடு பெருமானே அப்படின்னு சொல்லுகின்ற. மத்தம் மத யானையின் வெண்மறுப்பு உந்தி முத்தம் கொணர்ந்து எற்றிவோர் பெண்ணை வடபால் பத்தர் பயின்று ஏத்தி பரவும் துறையூர்
அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. அப்பட்ட மத்தம் மத யானையின் வெண்மறுப்புந்தி முத்தம் குணந்தெற்றி ஒரு பெண்ணை விடவர். அப்ப அந்த ஆற்றல் என்னென்னலாம் வருது பாருங்க. மிகுந்த மதம் கொண்ட யானைகளின் வெண்மையான கொம்புகளில் உள்ள அப்ப முத்துக்களை கொண்டு வந்து எழிவதாகிய ஒப்பற்ற அந்த பெண்ணை வடபால்னு சொல்கின்ற. அத மத்த மத யானையின் வெண்மறுப்பு உந்தி. அப்போ முத்தம் கொணர்ந்து, முத்தம்னா நான் முத்து, அப்ப முத்தம் கொணர்ந்து எற்றி யோர் பெண்ணை வடப்பால். அதுல மத யானையின் மறுப்புந்தின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு யானையோட கொம்பு பாத்தீங்கன்னா இல்லையா, யானையோட கொம்பு அந்த ஆத்துல அச்சின்னு வரல. அது எதை ஓமையா காட்டுறாருன்னா, யானையினுடைய அந்த கொம்பு எப்படி ஒரு வெண்மையா இருக்குதோ அது போல இருக்குதா அந்த முத்து. அந்த முத்துக்களை கொண்டு வருகின்றதா அந்த பெண்ணையார். முடிச்சா அந்த 2 வரிக்கு பாருங்க. அதாவது மத்தம் மத யானையின் வெண் மறுப்பு உந்தி. உந்தினா கொண்டு வருதுன்னு அர்த்தம். எதை கொண்டு வருது? முத்து கொணர்ந்து வருது. எப்படி அந்த அப்ப யானையினுடைய அந்த தந்தம் எப்படி வெள்ளையா இருக்குதோ அதே போலங்க அந்த வெள்ளை முத்துக்களை கொணர்ந்து வருகின்றது அந்த பெண்ணையாறு அப்படின்னு சொல்லுகின்றன. பக்தர் பயின்றேத்தி பரவும். அங்க யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்க? அந்த பக்தர்கள். பக்தர் சூழ்ந்த பரவரன். அவ பக்தர்கள் போய் என்ன பண்றாங்க? அந்த பயின்றேத்தி பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அப்படின்னு சொல்கின்ற. கந்தம் கமல்சார் அகில் சந்தன முந்தி செந்தன் புனல் வந்து இளிப்பெண்ணை வடபார் மந்தி பலமானடம் ஆடும் துறையூர் எந்தாய் உனை வேண்டி கொள்வேன் தவநெறி. ஆஹா, இது என்ன அர்த்தமா சொல்றாருப்பாங்க. அத மத்த யானைனா மிக்க மதம் கொண்ட யானை, மறுப்புனா கொம்பு. போன பதிகத்துல இல்ல சில குறிப்பெல்லாம் வச்சுங்க. அடுத்த வாட்டி அடியார் பெருமக்களா வரும்போது அப்படிங்க, யாரா இவனே செய்ய தூசணத்தான்னு செய்யுங்க, சின்ன ஒரு நோட் வச்சுங்க, நல்லது தான். ஏன்னா நீங்க வீட்டுக்கு போனே அது மந்திரம் என்ன ஐயா சொல்றாரு மந்திரம். இந்த சின்ன அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது அந்த வரிக்கு இந்த பொருள் ஒன்றும் இல்லை, அந்த பத்திக்கு இந்த பொருள் அப்படி கொஞ்சம் ஒரே லைன்ல இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படி வச்சுங்க. அது எழுதுனா ஒரு சின்ன நோட் கையில் வச்சுங்க. ஏன்னா நான் திடீர்னு சைவ சித்தாந்த கருத்துக்கெல்லாம் சொல்லும் போது கூட நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, கந்தம் சொன்னா வாசனைன்னு அர்த்தம். திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமி நாங்கள் சமஸ்கிருதம் சொல்லுவோம். ஓம் திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமி கந்தசோபரி நேத்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. என்ன சொல்றாங்கன்னா, கந்தம்னா சந்தனம்னு அர்த்தம். சந்தனத்துக்கு இன்னொரு பொருள்னா மனம், வாசனை மிகுந்தன்னு அர்த்தம். அப்போ கந்தம் கமல் கார் அகில். அகில்னு ஒரு வாசனை பொருள் இருக்குது. அகில் சந்தனம். இங்க சொல்றதா சந்தனம். முன்னாடி சொன்ன கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். கந்தம் கமழ்கின்ற காரகில். அந்த அகில் சந்தனம் இதெல்லாம் எதுல வருதான்? அந்த ஆத்துல வருதான். உந்தி செந்தன் புனல் வந்திழி பெண்ணை விடபால். அங்க என்ன ஆடுதான்? மந்தி பலமா நடமாடும் துறையூர். மந்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெண் குரங்குன்னு அர்த்தம். மந்தினா பெண் குரங்கு. வானரம்னு சொன்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வானவரை வரிந்து காணவர் கமன சித்தர் வந்து காய் சித்தி விழைப்பர் அப்படின்னு நான் 6வது இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணேன். குற்றால அருவியிலே உடனே பாட்டு வடிவேல் பாட்டு. அடியார் பெருமக்களே, அப்ப மந்தின்னு சொன்னா என்னங்க? பெண் குரல். நம்மளும் இப்ப சொல்றோம். எங்க அப்பா சொன்னார். யாருப்பா அவரு? நம்ம சம்மந்தி தான். சம்மந்தி அப்படி சொல்லலாமா? நம்ம சொல்றோம் பாருங்க. வாங்க சம்மந்தி, உக்காருங்க சம்மந்தி, சாப்பிடுங்க சம்மந்தின்றோம். சரிங்க சம்மந்தி பேசிட்டு போறாரு. இது என்ன? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு. அவங்க சொல்றாங்க வாங்க குரங்கு.
உட்காருங்க குரங்க, சாப்பிடுங்க குரங்க. அவரு என்ன சொல்றாரு? சரிங்க குரங்க, சரிங்க சம்பந்தின்றதுல இனிமேல் இவனே செய்ய சொல்லிட்டாருன்னு தமிழ் உச்சரிப்புல மாற்றம் செய்யாதீங்க. மந்தினா குரங்கு, சம்முனா நல்ல, சம்மந்தின்னு சொல்ற பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்மளுடைய தேவாரத்துல திருக்கடை காப்பு பாடியவர் யாரு? யார் சொல்றீங்க? பன்னீர் திருமுறையிலே திருக்கடை காப்பு பாடியவர் யாரு? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் பாடின பதிகத்துக்கு தான் திருக்கடை காப்புன்னு பேரு. அப்போ சம் மந்தர் இல்ல, சம் பந்தர். சம்முனா நல்ல, பந்தம்னா உறவு, நல்ல உறவு கொண்டவர். எதோடு உறவு கொண்டவர்? ஞானத்தோடு உறவு கொண்டவர். அதனால்தான் அவருக்கு பேரு ஞான சம்பந்தர். முதல்ல ஆசிரியரோட பேர்லாம் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும். சொம்மான்ற பேர் இல்ல பாருங்க. சம்பந்தர், நல்ல உறவு கொண்டவர். எதனோடு நல்ல உறவு கொண்டவர்? ஞானத்தோடு உறவு கொண்டவர். அப்ப ஞான சம்பந்தர். இது அனைத்துக்கும் காரணம் சிவபெருமான். அதனால சிவனா திருஞான சம்பந்தர். ஒரு பேருக்கு எவ்வளவு பொருளுக்குதான். இப்ப அதான் எனக்கே புரியுது. நம்ம ஏதோ சும்மா கூப்பிட்டுக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? அப்போ என்ன சொன்னோம்? இப்ப நம்ம சம்பந்தி நான் சொல்லி இனிமே சொன்னோம். சம்பந்தின்னு சொன்னோம். சம்பந்தி. அதனாலதான் பேரு பந்தி பொட்டியான்னு கேட்பாங்க. பந்தி பொட்டிங்களா? பந்தி ஏன் சொல்றோம்? அத பந்தி ஏன் சொல்றோம்? உறவுகளுக்கு போடுவதால் உறவுக்கு உறவோடு போடுங்க. அதான் அது பந்தி. உறவுக்கு போட்டீங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க. பந்தி போட்டாச்சாப்பா. நமக்கு என்ன சொன்னோம்? பந்தி சாப்பிட்டீங்களான்னா, பந்தினால என்ன அர்த்தம்னா உறவோடு சாப்பிட்டீங்களா, உறவோடு நம்ம இருக்கணும். இனிமேல் பந்தி, பந்தம். பந்தம் சொல்றோமா இல்லையா? பந்தம்னா என்ன? உறவுன்னு பொருள். அதான் இது. நல்ல இன்னைக்கு சொல்றத இந்த தமிழ் உச்சத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு சம்பந்தி தான் சொல்லுவோம். ஏன் பழகிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு பாருங்க. பந்தி சொல்லணும். ஆமா, மா சொல்லக்கூடாது, பந்தி. அதான் சொல்றாங்க சம் பந்தின்னு சொல்லணும். அதுதான் இங்க இவ்வளவு மந்திக்கு இவ்வளவு விளக்கம். அப்போ மந்தி பலமா நடமாடும் துறையூர் எந்தாய் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மந்தின்னு சொன்னா பெண் குரங்கு. ஞாபகம் வச்சிங்க. அப்ப பாருங்க, நல் மனம் கமழ்கின்ற அகில் கட்டைகளையும் சந்தன மரங்களையும் தள்ளி கொண்டு வருகின்ற சிவந்த குளிர்ச்சி பொருந்திய பெண்ணையாற்றின் வடபால் பெண் குரங்குகள் பெருநடனம் செய்கின்ற திருத்துறையூர் எந்தாய் தவநெறியே, தவநெறி ஒன்றையே உன்னிடம் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்கின்றார். அரும்பு ஆர்ந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பு ஆறக் கொணர்ந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடவார் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூர் விரும்பா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. அதாவது அரும்பார்ந்தன அப்போ அரும்பார்ந்தன மல்லிகை செண்பகம் சாடி சுரும்பார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் அப்படின்னு சொல்ற. சுரும்பார் கொணர்ந்து. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு பாருங்க. அரும்புகள் நிறைந்த மல்லிகை, அதான் அரும்பார்ந்த, அரும்பு ஆர்ந்த. அப்போ மல்லிகைன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். செண்பகம் அப்படிப்பட்ட முறித்து, அப்ப அவற்றில் வண்டுகள் நிறைந்திருக்கும் நிலையில் கொணர்ந்து வீசும் அப்படிப்பட்ட பெண்ணை ஆற்றின் வடபால்னு சொல்லிக்கிறேன். அப்ப சுரும்பார்ந்து கொணர்ந்து எற்றியோர் பெண்ணை வடபால். அப்ப அந்த ஆற்றினோட பக்கத்துல எதுலாங்கதான் மல்லிகைப்பூ, இதெல்லாம் உடைய அந்த வாசனையெல்லாம் வீசி கொண்டிருக்கின்றது. அப்ப கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையோ, அதான் சொல்ற பாருங்க. கரும்பார்னா கருப்பஞ்சாற்றினை ஒத்த மொழிகளை உடைய கன்னி மகளிர் மூழ்கி திளைக்கின்ற திருத்துறையூர் சொல்றாரு. அப்ப கரும்பார் மொழி கண்ணியர். இது என்ன சொல்றாருன்னா, கரும்பார் மொழின்னு சொல்லும் போது கரும்பு போன்ற அந்த மொழி பேச்சினை உடையவள் அப்படின்னு தான் பொருள். அப்ப கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூர். அப்போ என்ன சொல்ற, அவங்க பேசும் போதே, ஐயா அவள் பெண்கள் பேசும் போதே இனிப்பாதான் இருக்குதான்னு கேட்டா அப்படி இல்லாம அப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆமா, பெண்கள் பேசும்போது அப்படி நினைச்சு. கரும்பார் மொழின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தை கரும்பு போல இருக்குதுன்னா
அவங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் கரும்பு போல இல்லை. சிவபெருமானை பற்றி பேசும்போது அந்த வார்த்தை என்னவாகும்? கரும்பு. இதை அவர் நல்லா புரியணும். எதிர் விட்டு கதை பேசும்போது கரும்பாகுது. ஆமாம், அதனால புரியணும். விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. பாடார்ந்தன மாவும் பலாக்களும் சாடி நாடார வந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உனை வேண்டி கொள்வேன் தவநெறி. பாடார்ந்தன மாவும், மானா மாமரம், அதாவது பாடார்ந்தன மாவும் பக்கங்கள். பாடார்ந்தனா பக்கம் வச்சுங்க, பக்கங்களில் அந்த 2 சைட்ல ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 2 வரியில அந்த ஊர் பெருமை, அந்த ஆட்டோட பெருமையை தான் சொல்றேன். இதை புரிஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 6 பக்கத்துல என்னென்னலாம் இருக்கும்? மரம் இருக்கும், செடி இருக்கும், ஆத்துல பெண்கள் குடிப்பாங்க. ஆமா, ஆமா, அதெல்லாம் சொல்லிட்டு வர, வேற ஒன்றும் இல்லை. அப்போ மாவும் பலாக்களும் சாடி, சாடினா அங்க இருக்குது. நாடார வந்தேற்றி ஒரு பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழ்ந்துறையூர் வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன். வேடானா அங்க காட்டுல யாரு இருப்பா? வேடன். அந்த வேடுவர் போல சுவாமி இருக்குந்தானே மன்னனே என்று சொல்லியிருக்காங்க. மாடு, அந்த மாடுனா பக்கம். மாடார்ந்தன செல்வம் செழிப்பால் அமைந்த. அத மாடுனா பாருங்க, 2 பொருள் இருந்து பாருங்க. இங்க மாடார்ந்தன மாளிகை சூழ்ந்த துறையூர்னா மாடுனா என்ன அர்த்தம்? மாடுனா என்ன அர்த்தம்? மாடுனாலே செல்வம்னு பேர். 2 பொருள் இருக்குது. மாடுனா மாடுங்கிறது, செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் உரையும் தமிழ். அதனால பார்த்துக்கணும். மாடும் மற்றும் உள்ள போகமும் மங்கையர் தம்மோடும் நாவுகர் சொல்லியிருப்பார். சாரி, மணிவாசக பெருமான் திருவாசகத்தில். மாடும் மற்றும் உள்ள போகமும் மங்கையர் தம்மோடும். மாடுனா செல்வம்னு பேர். அடுத்த பேர் மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபார் கொட்டு ஆட்டோடு பாட்டு ஒளி ஓவா துறையூர் சிட்டா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்து வருங்க. மட்டார் மலர் கொன்றையும், வன்னி என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான மரம், வன்னி மரம். அப்ப மலர்களை அப்ப கொன்றை மலர், அப்ப மொட்டார கொணர்ந்து வருகிறது தான் அந்த ஆற்றுல. பாருங்க என்ன வருது? வன்னி மரம் பக்கத்துல இருக்குது, மலர் கொன்றை மலர்கள்லாம் அந்த ஆத்துல அடிச்சுட்டு வருதான். அப்ப கொட்டாட்டொடு பாட்டொலி ஓவ துறையூர். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட பாட்டொலி இடையாது நீங்கி ஒலிக்கக்கூடிய பாடு. அப்ப பாட்டு என்ன பாட்டு பாடுகிறது சொல்றாரு சொன்னால், அப்ப இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டினை சொல்கின்றார். அப்ப சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறிய. சிட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம்? மேலானவன் பொருள். சிட்டா என்று சொன்னால் மேலானவன். மாதார் மயில் பீலியும் வெண்ணுரை உந்தி தாதார கொணர்ந்து எற்றியோர் பெண்ணை வடபால் போதார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. மாதார் மயில் பீலியும் வெண்ணுரை உந்தி. அப்ப மாதார் மயில் பீலியும், ஆமா, மயிர் பீலியும் என்று சொன்னாலே என்னது? மயிலுடைய இறகுகள். அதான் சொல்ற மாதார் மயிர் பீலியையும் வெண்ணுரை. வெண்ணுரைன்னா அந்த ஆற்றுல பார்த்தோன்னு சொன்னா பீச்சுக்கு போனா நுரை வருதா இல்லைங்களா? அந்த மாதிரி வெண்ணுரை, அந்த வெண்ணுரைகளையும் உந்தி மயில் பீலைகளையும் அப்ப உந்தி தாதார கொணந்தெற்றி யோர் பெண்ணை வடபால் போதார்ந்தன பொய்கைகள் சூழ்ந்துறையூர். அப்ப நாதா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. நாதா அப்படின்னு. கொய்யா மலர் கோங்கோடு வேங்கையும் சாடி செய்யார கொணர்ந்தெற்றி ஓர் பெண்ணை வடபால் மையார் தடம் கண்ணியர் ஆடும் துறையூர் ஐயா உனை வேண்டி கொள்வேன் தவநெறி. பாருங்க, பறிப்பதற்கரிய மலர்களை உடைய கோங்கு வேங்கை ஆகிய மரங்களை முறித்து வயல்கள் நிரம்பும்படி கொண்டு வந்து வீசும் பெண்ணை ஆற்றின் வடபால் மை தீட்ட பெற்ற பெருங்கண்களை கொண்ட மகளிர் நீராடும்
திருத்துறையூர் ஐயா உன்னை யான் வேண்டுவது தவநெறி ஒன்றையே தான் என்று சொல்கின்றார். அதான் சொன்னாங்க, செய்யார கொன்றேத்தி யோர் பெண்ணை வடபால் மையார் தடங்கன், மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அப்போ மையார் தடங்கன் கண்ணியராடும் துறையூர், மை ஆர் தடங்கன் அப்படின்னா அழகான அந்த மைகளை தன்னுடைய புருவத்திலே பூசியும் அவர்பட்ட கண்களை உடைய சொல்றேன், கண்கள் தான் நம்ம மை பூசுறோம், அப்போ அந்த பூசுறாங்க லேடிஸ். அவ மையா தடங் கண்ணியராடும் துறையூர் ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லிக்கிட்டேன். அப்புறம் கொய்னா பதிக்கப்படுகிற, செய்னா வாய், தடம்னா பெரிய. விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய மண்ணார கொணர்ந்தேற்றி ஓர் பெண்ணை வடவால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய, இது பொழியுது பாருங்க, விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிதா எங்க, அந்த ஆற்றுல. மன்னார கொடந்தெற்றியோர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும். பன்னார்னா பண்ணுல பாடக்கூடிய, அப்ப பன்னார் மொழி பாவையர்னா பெண்கள் ஆடக்கூடிய அந்த துறையூர் அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறி. இங்க ஆடுறது சொல்ல, நீர்ல ஆடுறது சொல்லல, பன்னார் மொழி பாவையர் ஆடும், பாடி ஆடக்கூடியதுன்னு பொருள். அப்ப அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மாவாய் பிளந்தானும் மலர் மிசையானும் ஆவா அவர் தேடி திரிந்த அலமந்தார் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. மாவாய் பிளந்தானும், மா என்று இங்க சொல்லும் போது குதிரையை சொல்கின்றார். அப்போ மாவாய் பிளந்தானும் மலர் பிரம்மா விஷ்ணு மலர் மிசையானும் ஆவா அவர் தேடி திரிந்தள மந்தர் பூவார்ந்தன பொய்கைகள் சூழ துறையூர் தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறி. அதான் சொல்றாரு, மாவாய் பிளந்தானும் மலர் மிசையானும் ஆவா அவர் தேடி. பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர் தேடி கண்டு கொள்ள முடியாத பெருமானே என்று சொல்கிறார். திரிந்தள மந்தர் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. அதான் சொல்றார். செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே. செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்த படுந்துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்த வண்ணவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே. அப்படியே பாடிட்டோன்னு சொல்றாரு, இதை பொய்யா தமிழ் ஊரன், இந்த பாட்டை யாரெல்லாம் தினைக்கும் படிக்கிறீங்களோ அவங்க தவநெறி தானே. இந்த பாட்டை படித்தாலே தவநெறி தான் சொல்லியிருந்தேன். செய்யார் கமலம் என்று சொன்னால் தாமரை. அப்படி மலர் நாவலூர் மன்னன், அந்த நாவலூர் மன்னன் கையால் தொழுதேத்த படுந்துறையூர் மேல், எது நாவுக்கு அவர் சுந்தரமூர்த்தி சாமியே தண்ணியே சொல்லிக்கிறார். செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்த, அப்போ படுதுறையூர் சொல்றாருங்க. அதான் சொல்ற, வயல்களில் மிகுதியான தாமரை மலர்கள் நிரம்பிய திருநாவலூர் சுந்தரனும், அவரே சொல்லுகிறார், தன்னையே சொல்லுகிறார் மன்ன சுந்தரனும். ஆமா, மெய்மையே கூறும் தமிழ் பாடல்களை உரைக்கும் நம்பி ஆரூரனும் அனைவராலும் கையால் தொழுது ஏற்றப்படும் திருத்துறையில் உள்ள இறைவன் மீது பாடிய பாடல்கள் நன்கு பயில்பவர்கள் தவநெறியை பிழறாது பெறுவர். இதான் இந்த விளக்கம் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம். இதுகாலம் இப்பதிகத்துக்கான பொருள் நிறைவு செய்கின்றோம். இந்த பதிகத்தினை அப்படியே பாடும் எடுத்து திருச்சிற்றம்பலம் நிலையம்பலம் மலையாரூவி திரள் மாமணி உந்தி குலையார கோணந்தெற்றி யோர் பெண்ணை வடபால் கலையாரல்குள் கண்ணியராடும் துறையோர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே. மத்தம் மத யானையில்
வெண்மறு புந்தி முத்தம் கோணந்தெற்றியோர் பெண்ணை வடபால் பக்தர் பயின்றேத்தி பரவும் துறையூர் உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே தந்தம் கமல் காரையில் சந்தனமுந்தி செந்தல் பூனல் வந்து இழி பெண்ணை வடபால் மந்தி பலமான் நடமாடும் துறையூர் எந்தாய் உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே அரும்பார்ந்தன மல்லிகை சண்பகம் சாடி கருமாற கொணந்து எற்றியோர் பெண்ணை வடபால் கரும்பார் மொழி கண்ணீர் ஆராடும் துறையூர் விரும்பா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே பாடார்ந்தன மாவுன் பலாக்களும் சாடி நாடார வந்தெற்றியோர் பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழ்ந்துரையோர் வேடாவுனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கோணந்தெற்றி யோர் பெண்ணை வடபால் கொட்டாட்டொரு பாட்டு ஒலி ஓவத்துறையூர் சிட்டாவுனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே மாதர் மயிர்பீலியும் வெண்ணுரை உந்தி தாதார் கொன்னர்ந்தெற்றியோர் பெண்ணை வடபால் போதாந்தன பொய்கைகள் சூழ்ந்துரையூர் நாதாவுனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே கொய்யா மலர் கோங்கொடு வேங்கையும் சாடி செய்யார கோணந்தெற்றியோர் பெண்ணை மையார் தடங்கண்ணியர் ஆடும் துறையூர் ஐயாவும் ஏ பின்னாந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னார கோணர்ந்தெற்றி யோர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் ஏம் தானோ மலர் மிசையானோ மாவா அவர் தேடி திரிந்தல மந்தர் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவாவுனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே செய்யார் கமலும் மலர் நாவலூரர் மன்னன் கையால் தொழுதேத்த படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரான் வல்லார் மெய்யே பெறுவார்கள் தானே மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே பார்வதி வதையே தென்னாடுடைய சிவனே போற்றி ஆரூர மந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையுமென் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.